வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குலையாமல் ஃப்ரை பண்ண ப்ரெட்டெல்லாம் சேர்த்து ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரிஞ்சி சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது 1 கப், அதாவது 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இது 2-3 தாட்டி கழுவிட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இது கூட நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். ரெண்டும் சூடானதும் இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஜாதிபத்திரி கொஞ்சம், பட்டை 2, 6 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் 3 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது நமக்கு வெங்காயம் சீக்கிரமே வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட காய்கறி சேர்த்துடலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட காய்கறி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவு பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்து காய்கறியை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணிக்கு பதிலாக காஞ்ச பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச பட்டாணி சேர்க்கும் போது அதை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஒரு விசில் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1 கப் தேங்காய் பாலும் 1/2 கப் தண்ணியும் இது கூட சேர்த்துடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்கணுங்க. அதுக்கு பதிலாக தான் நான் 1 கப் தேங்காய் பாலும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு அளவு செக் பண்ணிக்கோங்க. அது உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்து இது கூட நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதுலேயே தேங்காய் பாலும் தண்ணியும் அளந்துக்கோங்க. இது கூட புதினா கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துடலாம். லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். யூஸ் பண்ணால் தோசை சட்டி எடுத்துக்கலாம். அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். சாதம் ரெடி ஆகிறதுக்குன்னே நம்ம ப்ரெட்டை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ப்ரெட் பீசஸ் சேர்த்துடலாம். நான் 2 ப்ரெட் எடுத்துக்கிட்டேங்க. அதை ஓரத்துலலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை எல்லா சைடும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரெட்டெல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை தனியாக வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் பாருங்கள், கொஞ்சம் கூட குலையில, நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரெட் பீசஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அவ்வளோதாங்க, கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சைடு டிஷ் கூட தேவையில்லைங்க, ஜஸ்ட் ஆனியன் ரைத்தாவே போதும். இது நம்ம குவிக்காக பண்ணிடலாம், ஈஸியாகவும் பண்ணக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.